படம் பயங்கர தலைவலியாக ஒன்றுமே இல்லை, கதையும் இல்லை, எதுவும் இல்லை. சூர்யா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நல்ல கதை சூஸ் பண்ண மாதிரி தெரில, நல்ல கதை இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபைட்டாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஓகே, ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபைட்டாக இருக்குது. சூர்யாவை விட்டுரு, படமே நல்லா இல்லை, அவ்வளோதான். படம் என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அந்த படத்தில்? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப லேகாக இருக்குது. ஸ்டோரி லைனும் எனக்கு தெரில, அவ்வளோ ஒன்றும் கனெக்ட் ஆகல. அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி தெரில ப்ரோ. அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எதுவுமே சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. என்ன மிஸ் ஆகுது? இல்லை, மற்ற கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இது ஆக்சுவலாக இல்லை. ரொம்ப எப்படி சொல்கிறது, சூர்யா சார் ஆக்டிங் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இதுவாகல. பாட்டெல்லாம் ஓகே. கனிமா ஆக்சுவலாக நல்ல வைபாக இருந்துச்சு. பாட்டு நல்லா ஒன் டைம் ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்டைல் அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. சூர்யா வந்து அந்த கங்குவா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ஒவ்வொரு சீனுமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. சூர்யா ஃபேன்ஸ்லாம் தாண்டி நார்மல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சூர்யா சொல்லவே தேவையில்லை, பிச்சிருவார். அந்த பழைய டச்லாம் இருக்குது. அந்த கங்குவா பார்த்துட்டு இது பார்க்கும்போது உண்மையாலுமே சூர்யா ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான், பெரிய ட்ரீட். ஸ்லோவெல்லாம் இல்லைங்க, என்ன கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வச்சிருக்காரு. அது குறைய சொல்ல முடியாது, படத்தில் குறைய சொல்ல முடியாது. நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் பார்த்தா நல்லா இருக்காது, தேட்டரில் பார்த்தா தேட்டர் மட்டும். கங்குவாக்கு அப்புறம் தலைவர் ரெட்ரோல கம்பேக் கொடுத்துட்டான், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. தலைவர் சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா ஃபிட்னஸ் தான் கதையே, அவ்வளோதான் ப்ரோ. தூக்கி வாரி சாப்பிட்டு போயிட்டாரு ப்ரோ. ஃபிட்னஸ்னா நம்ம தலைவன் தான், அவ்வளோதான். மாஸ் ப்ரோ. படம் வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த சாங்க்காக தான் மெயினாக வந்தது. ஸோ அந்த சாங்க்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டோம், அது ஓகே. பட் ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி எப்போ முடியும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. முடிகிற மாதிரி வருது, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தி அண்ட் நிறைய ரொம்ப ஃபைட், வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் எல்லோரும். ஸோ அதுதான். சாங் வைஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா வந்து இதில் பார்க்க ரொம்ப டேஷிங்லி சூப்பர் ஹாட், செம சூப்பராக இருக்கார். அவரோட லுக்ஸ் எல்லாம், ஃபிசிக் லுக்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சூர்யாவுக்காக பார்க்க வரலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு சாங் அதுக்கு வரலாம். அதான் தெரியல எனக்கு ஏன் அது. அவர் படம்னாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அந்த பீட்சா அந்த லெவலுக்கு இல்லை, எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணலை. எஸ், அவங்க காம்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஜோடி பொருத்தம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு குட்டி ஃபீல்னா, சூர்யா வந்து இன்னும் அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போகலாம். ஏன்னா அவர் லுக் இன்னும் ரொம்ப இளமையாக இன்னும் ரொம்ப அழகாக தான் இருக்கார். ஸோ அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கலாமே, இன்னும் அழகாக கொஞ்சம் ரொமான்ஸ் சைடு ரொம்ப கொண்டு போயிருக்கலாம். லவ் பேஸ் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து எப்பவுமே ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுப்பார். இப்போ ரிவெஞ்சோட ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கலந்து எடுத்திருக்காரு. இவங்க யாருக்கும் பிடிக்கல, ஆனால் எங்களுக்கு எனக்கு பிடிச்சது. நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு நிறைய இதில் டைலாக் இந்த ஏதோ மாஸ் காட்டணும்னு காட்டுற மாதிரி இருந்தது. அது கரெக்டாக ஸ்டோரியோட மேட்ச் ஆகிறது. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு, என்னடா எதோ பண்ணுறீங்கன்ற மாதிரி. பட் இதில் வந்து அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, நிறைய பேர் பிடிக்கலாம். கங்குவா நல்ல படம் தான். இந்தியன் டூட நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பர். மகான் மாதிரி இல்லைனாலும் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போவுமே போல் அந்த மாதிரி படம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டிரெக்டர்ஸ் கட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சவுண்டும் வந்து மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடைசியில் ஒரு சூப்பராக ஒரு எண்டிங், ஒரு வந்து ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வைப் ப்ரோ. ஸ்டார்டிங் டேஸே வந்து என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் ஆடி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும். படம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா இந்த சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம், அவரோட ஆல்பம்ஸ் நல்லா இருந்து. அதேமாதிரி கார்த்திக் சுப்ராஜோட ஃப்ரேம் ஆக்சுவலி நல்லா காட்டியிருந்தார். சூர்யாவோட கெட்டப்பு ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு இது மாதிரி இருந்தது. கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்தது.
ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம், ஒரு ஃபேனாகவும் பார்க்கலாம், காமன் ஆடியன்ஸ்க்கும் இது நல்லா பிடிக்கும். சிம்பிளாக எல்லாமே சிரிக்கணும் ப்ரோ. சிரிச்சாதான் வந்து லைஃப் நல்லா போகும். கெட்டவங்களோ நல்லவங்களோ யாராக இருந்தாலும் சிரிக்க வச்சு பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். பட் வந்து அது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி இல்லாமல் லவ், ஆக்ஷனு, எமோஷன் எல்லாம் சேர்ந்து கலந்து சொல்லியிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃப் அந்த சூர்யாவுக்கும் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி நல்லா வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் லேகலாம் ஆகலை. பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆக்சுவலி இது வந்து சூர்யாவுக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் மூவி தான். செம்ம மாஸ் மூவி. இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்தால செம்ம மாஸ் படம்னா படம் வந்து சூர்யாவுக்காக பார்க்கலாம். ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. அப்புறம் ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் டூ மச் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டோரி பேஸ் வந்து பெருசாக ஒரு கிரிப்பிங்காக இல்லை. நிறைய இடத்துல ரொம்ப லேகாக, ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஆஸ் யூஷுவல் சூர்யாவோட பெஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. பட் அந்த ஹோல் மூவியாக பார்க்குறச்சே வந்து பெருசாக எனக்கு மூவி வந்து எனக்கு பிடிக்கல. எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் வந்ததுனால நான் அப்படி ஃபீல் பண்ண நினைக்கிறேன். ரொமான்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்தது. அந்த பாட்டு, ரொமான்ஸ் அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுது அப்படின்னு நான் உட்காந்துட்டே கடைசியில் அந்த எண்டுன்னு போட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக போச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே மேட்சை பற்றி என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுண்ணா. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். அந்த விண்டேஜ் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சனாவோட மியூசிக் பயங்கரம். அங்கங்கே பீக்கில் இருந்துச்சு. சூர்யாவோட ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு எல்லாம் சூப்பர். படம் செம்மண்ணா. ஆஃப்டர் லாங் டைம் சூர்யாவுக்கு இப்போ பிளாக் பஸ்ட் மூவி மாதிரி நம்புறேன். கண்டிப்பாக 400 crores அடிக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் படம் தான். செம்மையாக நேச்சுரல். அவர் லாஸ்ட் படத்துலேருந்து ஒரு படம் மிஸ் பண்ணாரு. எல்லா படமும் செம்மையாக இருக்குது. வேற லெவல். ஓகே ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ப்ரோ. அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கார்த்திக் சுப்ராஜ் அந்த கல்ட் இருக்குல்ல, அது வந்து கொண்டு தான் நல்லா தான் இருந்துச்சு. எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபைட் சீன் பண்ண ஸ்லோவாக போச்சு. அப்புறம் பிக்கப் பண்ணிட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி வந்துருச்சு. பயங்கரம் ப்ரோ. பக்கா டான்ஸ் ஆடிங்க. சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்காது தான் போனேன். படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம் ப்ரோ. சூர்யா ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. இது அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.